வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவையார் அருளிச் செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 20. உடன் பிறந்தாரெல்லாம் உறவா என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. அவை பாட்டி என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. நம்முடைய மனம் எல்லை கட்டியது. அது ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் நமக்கு வேண்டியவர்கள் என்று நினைத்து கொள்கிறது. அதுபோல் நம்ம உடன் பிறந்தவர்கள், அவங்க தானே நமக்கு நெருங்கிய உறவு. ஆனால் அவை சொல்கிறாங்க, அப்படி நினைக்காத. நோய்ங்கிறது உன் உடம்பில் தான் பிறக்குது. உன் கூடவே உன் உடலுடனே பிறந்து சமயத்தில் அந்த உடலையே அழித்து விடும் தன்மையுடையது நோய். அதை போலவே இருக்கலாம் சில சமயத்தில் உடன் பிறந்தவர்களே ஒருவனை அழித்து விடுவதை நம் வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனாலப்பா, நீ உடன் பிறந்தவர்களை எல்லாம் உறவினர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்காதே. அதே சமயத்தில் உன் உடலோடு பிறக்கவில்லை, ஆனால் உன் உடலுக்கு நோய் வந்த பொழுது, இந்த நோய் உடலுடன் பிறந்திருக்கிறது, ஆனால் உடலுடன் பிறவாத எங்கோ தொலைதூரத்தில் மலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்து தான் உன் உடலில் பிறந்த நோயை போக்குகிறது. அந்த மருந்தை போலவே உனக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத ஒருவர் உனக்கு துணை ஆவதும் உண்டு. அப்படிப்பட்ட அன்புள்ளம் கொண்டவர்களைத்தான் நீ உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, உடன் பிறந்தவர்கள் என்ற காரணத்திற்காகவே அவர்கள் எவ்வளவு துன்பம் செய்தாலும் எவ்வளவு நமக்கு தீமை செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு அவர்களை சகித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பதிலுக்கு தீமை செய்ன்னு சொல்லிக் கொடுக்கல அவை பாட்டி. ஒரு இடத்துல உங்களுக்கு அன்பு கிடைக்குது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவங்களோட. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எங்கள் அண்ணன் என்னை சரியாகவே கவனிக்கலை, எனக்கு செய்ய வேண்டிய சீர் செய்யலை, அல்ல என் தங்கச்சியை நான் பார்த்து எப்படி வளர்த்தேன், இப்போ அவள் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி எல்லாம் பேசுகிறத நிறுத்திடுங்க. யாரிடமிருந்து அன்பு கிடைத்தாலும் மகிழ்ச்சியோடு அவர்களை உறவினராக மதித்து வாழலாம். கூட பிறந்தவங்களே ஏதோ ஒரு காரணத்தினால அன்பு செலுத்தலை, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்கன்னா அதை பெருசு பண்ணாமல் விட்டுட்டு போனால் நம்முடைய மன அமைதி பாதுகாக்கப்படும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.